காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. பக்தர்களிலே பல வகைகளை நாம் பார்த்திருக்கிறோம். தீவிரமான பக்தி செய்து இறைவன் அடியை அடைந்த பக்திமான்களையும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதேபோல் மௌனமாக இறைவனை தியானம் செய்து இறைவன் அடி அடைந்த இறை பக்தர்களையும் நாம் பார்த்திருக்கிறோம் புராணங்களிலே. நாயன்மார்களையும் சிவபெருமானையும் எப்படி பிரிக்க முடியாதோ, மகாவிஷ்ணுவையும் ஆழ்வார்களையும் எப்படி பிரிக்க முடியாதோ, அதே போல அம்பரீஷ மகாராஜாவையும் ஏகாதசி விரதத்தையும் நம்மால் பிரிக்க முடியாது. என்ன தவம் செய்து அவர் இந்த சிறப்பு பெயரை பெற்றார் என்று நாம் பார்க்கலாம். ஸ்ரீமத் பாகவதத்திலே இந்த கதை மிகவும் சிலாகித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வைவந்த மனு என்று ஒரு ராஜா, அவருக்கு ஒரு பிள்ளை நாபாகர். அவருக்கு பிறந்த பிள்ளை தான் அம்பரீஷன். கடல் சூழ்ந்த இந்த நில உலகத்தை ஆளக்கூடிய தகுதியும் திறமையும் வீரமும் பக்தியும் கொண்ட சிறந்த பக்தர். ஸ்ரீமன் நாராயணன் மீது இவருக்கு அளவற்ற பக்தி. அவருடைய அடியார்களுக்கு பல தொண்டுகளை இவர் செய்கிறார். மகாராஜாவாக இருந்து குடிமக்களை காப்பது மட்டுமல்லாமல் ஸ்ரீமன் நாராயணனுக்கு வேண்டிய பணிவிடைகளையும் அவருக்கு உகந்த ஏகாதசி விரதத்தையும் இவர் சிறிதும் தவறாமல் கடைபிடித்து வந்தார். இந்த ஏகாதசி விரதத்தோட மகிமை என்னன்னா, ஒரு மாதத்தில் 2 ஏகாதசி வரும். அமாவாசை முடிந்து 11ஆம் நாள், பௌர்ணமி முடிந்து 11ஆம் நாள். அன்னைக்கு என்ன செய்வாங்க? தீவிரமான வைஷ்ணவ பக்தர்கள், ஒரு சிறு குழந்தை இருந்தால் கூட அதற்கு கூட ஒரு சிறிதும் உணவு கொடுக்க மாட்டார்கள். ஸ்ரீமன் நாராயணன் நினைத்து கொண்டு தண்ணீர் மட்டுமே பருகுவார்கள். மறுநாள் துவாதசி பாராயணை என்று ஒரு வழிபாடு உண்டு. அப்பொழுது துளசி தீர்த்தம் சாப்பிட்டு அந்த ஏகாதசி விரதத்தை முடித்து கொள்வார்கள். இது வழக்கமான நடைமுறை. இதனால் என்ன பயன் நமக்கு? மகாவிஷ்ணுவுடைய பூரண அருள் நமக்கு கிட்டும். இது தலையாய ஒரு பயன். அது மட்டுமல்ல, நாம் இறைவனுடைய பக்தர்கள் எப்படி நம்ம சொல்லிக்க முடியும்? இப்படி ஒரு அருமையான விரதம் இருந்தால்தானே நம்மால் பெருமையாக சொல்லிக்க முடியும், நான் நாராயணனோட பக்தர்னு. இந்த அம்பரீஷன் மகாராஜா இந்த விரதத்தை தவறாமல் கடைப்பிடிச்சிக்கிட்டு வராரு. 99 ஏகாதசி விரதத்தை சிறப்பாக முடித்து விட்டார். இன்னும் 1 பாக்கி இருக்குது சதம் அடிக்கிறதுக்கு. அப்போ வந்தது பாருங்க ஒரு சோதனை. துர்வாச மகரிஷியோட ரூபத்தில் இவர் அரண்மனையில் ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கார் அம்பரீஷ மகாராஜா. அப்போது துர்வாச முனிவர் அந்த அரண்மனைக்கு வருகை தருகிறார். வந்த உடனே இவருக்கு ரொம்பவும் சந்தோஷம். ஏன்னா நம்முடைய வீடு தேடி வந்திருக்கார் இல்லையா? பெரிய தவசி, மகா யோகி, பெரும் முனிவர். வந்த உடனே அவருக்கு நல்ல உபசரிப்பு கொடுக்குறாரு. அவர் அதிதி இல்லையா? நம்முடைய விருந்தாளி இல்லையா? அவருக்கு உரிய அந்த நடைமுறையை நம்ம கொடுக்கணும் இல்லையா? சிறப்பாக எல்லாம் செய்கிறாரு. அவர் ஒரு விண்ணப்பம் வைக்கிறாரு அம்பரீஷ மகாராஜா துர்வாச மகரிஷிக்கிட்ட. ஐயா, என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும், இந்த சிறப்பை நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு. அதுக்கு என்னப்பா, நீ நாராயணனோட பக்தா, உன்னுடைய இந்த வார்த்தையை நான் மீற முடியுமா? சரின்னு சொல்லிடுறாரு. இவனுக்கா சந்தோஷமாக போச்சுது அம்பரீஷ மகாராஜாவுக்கு. சரி, நம்ம 99 ஏகாதசி விரதத்தை மிகச்சிறப்பாக முடிச்சிட்டோம், இந்த 100வது ஏகாதசி விரதத்தை இவரோடு சேர்ந்து நாம் கொண்டாடுவோம்னு வழிபாடுகளுக்கெல்லாம் ஆணையிட்டு விட்டார். பெருமாள் கோவிலெல்லாம் ரொம்பவும் கொண்டாட்டமாக இருக்கணும் அப்படின்னு. இதை மறுநாள் முடிக்க போகிறாங்க. இவர் விருந்தாவனத்தில் இருக்கார் அம்பரீஷ மகாராஜா. துர்வாசருக்கு ஒரு தவப்பயன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் பெரிய முனிவர், ஆனால் கோபத்துக்கு பெயர் போனவர். நீங்கள் நினைக்கலாம், நாம் சபிச்சாக்கா நம்மளுடைய அந்த தவப்பயன் குறைஞ்சிடும் அப்படின்னு. ஆனால் இவருக்கு கிடைத்த பெருமை பாருங்க,
இவர் சாபமிட்டார்னாக்கா இவருடைய அந்த தவ பயன் அதிகமாகுமா, இப்படி ஒரு வரம் வாங்கியிருக்காரு துர்வாச மகரிஷி. அவர் கோபத்துக்கு எல்லாரும் பயப்படுவாங்க, உலகமும். அவர் ஒரு சிறிதும் முகம் சுளிக்கக்கூடாது ஒரு வீட்டுக்கு வந்துட்டாருனாக்கா விருந்தாளியா. அப்படி கவனிச்சுக்குவாங்க. ஏன்னா எங்கே சாபம் விட்டுடுவாரோ அப்படின்னு எல்லாருக்கும் பயம். சரிப்பா, இப்போது ஒத்துக்கிட்டார் இல்லையா துர்வாச மகரிஷி, நானும் பங்கெடுத்துக்கிறேன் ஏகாதசி விரதத்தில்னு. இப்போ எப்படி முடிக்கிறதுனா, மறுநாள் துவாதசி பாரணை, துளசி தண்ணிலாம் தயாராக இருக்குது, அதை குடிச்சிட்டு விரதத்தை முடிக்கணும். இவர் என்ன பண்ணுறார் துர்வாச மகரிஷி, யமுனை நதியில் நீராடிக்கிட்டு இருக்காரு. அங்கே சமாதி நிலைக்கு கொஞ்ச நேரம் போயிடுறாரு. ஆனால் இங்கே அரண்மனையில் அம்பரீஷன் காத்துக்கிட்டு இருக்கான். நேரம் தவறி போய்கிட்டே இருக்கே, ஏகாதசி முடிஞ்சிருச்சு, துவாதசி வந்திருக்கு, இன்னும் காணலையே. ஆனால் நம்ம நேரத்தை கடத்திக்கிட்டு இருந்தாக்கா இந்த துவாதசி பாரணியை முடிச்சா போல் ஆகாதே. இத்தனை நாள் கடைப்பிடிச்சிட்டு வந்த அந்த ஏகாதசி விரதம் தடைபடும் இல்லையா, என்ன பண்ணுறதுன்னு யோசனை. காத்துக்கிட்டு இருக்காரு ரொம்ப நேரமாக, ஆனால் இன்னும் வரலை. சரி, அவர் வந்த உடனே நாம் சாப்பிடலாம். ஆனால் இப்போ என்ன பண்ணலாம், குறைந்தபட்சம் இந்த விரதத்தையாவது நாம் பூர்த்தி பண்ணணும் இல்லையா. அதனால் துளசி தீர்த்தத்தை எடுத்து பருகிடுறாரு. பருகி முடிச்சதுக்கு அப்புறமா துர்வாச மகரிஷி வராரு, கோவமாக வராரு. வரும்பொழுதே, என்னை அவமானப்படுத்திட்டல்ல நீ, நான் தான் கலந்துக்கிறேன்னு உங்ககிட்ட வாக்குறுதி கொடுத்தல்ல நேற்று, அதை மீறி நீ இன்னைக்கு துளசி தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டேன்னு சொன்னாக்கா அப்போ நீ இந்த விரதத்தை பூர்த்தி பண்ணிட்ட, என்னை அவமானப்படுத்திட்டேன்னு அர்த்தம் இல்லையா. எவ்வளோ உனக்கு ஆணவம், என்னை கூப்பிட்டு வச்சு இப்படி ஒரு அதிதியை கேவலப்படுத்தலாமா அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, சரி இவனுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும், என்னை அவமதிச்சிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தலை முடியிலிருந்து ஒரு சிறு முடிக்கற்றை எடுத்து அம்பரீஷன் மேலே ஏவறாரு. அது ஒரு பெரிய பூதமாக நிற்குது, வானத்துக்கும் பூமிக்குமா, பயங்கரமான உருவம். கோபாவேசமாக துரத்த ஆரம்பிக்குது அம்பரீஷனை. இவர் பார்க்கிறார் அம்பரீஷ மகாராஜா, மகாவிஷ்ணுவோட தீவிர பக்தர், நின்று நிதானித்து பார்க்கிறார். என்னை தாக்க வரல, என் மேலே தவறு இல்லையே, நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் துர்வாச மகரிஷி சரியான நேரத்துக்கு வரலை. துவாதசி பாரணியை நான் பூர்த்தி பண்ணணும் இல்லையா, அதனால் துளசி தீர்த்தம் மட்டும்தானே பருகினேன், அதற்காக எனக்கு இத்தகைய தண்டனையா அப்படின்னு நினச்சிக்கிட்டு மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணுறாரு. அப்போது பெருமாள் என்ன பண்ணுறாரு பாருங்க, தன்னுடைய கையில் இருக்கிற சுதர்சன சக்கரத்தை காப்பாற்றுறதுக்காக விடுறாரு, அம்பரீஷ மகாராஜாவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு. அந்த சுதர்சன சக்கரத்தோட மகிமையை கேளுங்க. அது நேராக வருது, வந்து என்ன பண்ணுது, அந்த பூதத்தை கொன்னுடுது, அழிச்சிடுது. அதுக்கப்புறம் ஒரு வேலை செய்து பாருங்க, என்னுடைய பக்தனையா அழிக்கிறதுக்கு இப்படி பூதத்தை ஏவுற நீ, உன்னை சும்மா விடலாமா. இப்போ என்ன பண்ணுது, சுதர்சன சக்கரம் துர்வாச மகரிஷியை துரத்திக்கிட்டு ஓடுது. அவரா ஓடுறாரு, பெரிய மகரிஷி தான், ஆனால் அது தாக்க வந்துடுச்சு. தப்பிச்சு ஓடணும் இல்லையா. முதல்ல சிவபெருமான் கிட்ட போகிறாரு கைலாயத்துக்கு, எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க, என்னை துரத்திக்கிட்டே வருது இந்த சுதர்சன சக்கரம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போது சிவபெருமான் சொல்கிறாரு, என்னால் முடியாதுப்பா, ஒரு நல்ல பக்தனுடைய மனசை நீ புண்படுத்தி இருக்க, என்னால் காப்பாற்ற முடியாதுன்னு கை விரிச்சு விடுறாரு. சரி, மறுபடியும் அவர் தப்பிச்சு ஓடுறதுக்காக பிரம்மலோகத்துக்கு போகிறாரு. அங்கே பிரம்மா கிட்டேயும் போயிட்டு கோரிக்கை வைக்கிறாரு, நீங்கள் எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் சொல்கிறாரு, இது என்னால் ஆகக்கூடிய விஷயம் இல்லை, நீ என்ன பண்ணுற, நாராயணமூர்த்தி கிட்ட போயிட்டு சரணடைஞ்சிரு, அவர் பரமதயாளன் கருணாமூர்த்தி, அவர்கிட்ட கேட்டினா ஒரு கால் உன்னுடைய கோரிக்கை ஏற்கப்படலாம் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாரு. துர்வாச மகரிஷி பட்ட பாட பாருங்க. அவர் பல பேருக்கு சாபம் கொடுத்துருக்கலாம், ஆனால் இங்கே என்ன நடக்குது, அம்பரீஷ மகாராஜா கிட்ட பயந்து ஓடும்படியே ஆகி போச்சுது. வைகுந்தம் போகிறாரு, அங்கே மகாலட்சுமி சமேத பெருமாள் வீட்டிருக்கிறாரு. அவர்கிட்ட போயிட்டு காலில் விழறாரு துர்வாச மகரிஷி. ஸ்ரீமன் நாராயணா, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, நீங்கள் விட்ட சுதர்சன சக்கரம் தானே இது,
இதுகிட்ட இருந்து என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லும் பொழுது அங்கே மகாவிஷ்ணு என்ன சொல்கிறாருன்னா, அப்பா நீ செஞ்ச காரியம் சரியானபடி இல்லை, எவ்வளோ பெரிய தவறு செஞ்சுருக்கேன்னு உனக்கு உணர்த்தணும். நீ என்ன பண்ணுற, நேராக அம்பரீஷ மகாராஜாவோட காலிலேயே போய் விழு, அவர் ஒருத்தர் தான் உன்னை காப்பாற்ற முடியும், என்னால் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. எவ்வளோ பெரிய சோதனை பாருங்க துர்வாச மகரிஷிக்கு. எத்தனை பேரை கொடுமைப்படுத்தி இருப்பார் தன்னுடைய கோபத்தாலேயும் சாபத்தாலேயும். இன்னைக்கு என்ன ஆச்சுது, எல்லாமே திரும்பி வந்தா போல இல்லை ஆயிடுச்சு. நேராக வராரு, அம்பரீஷ மகாராஜாவோட காலில் விழறாரு. நான் செஞ்சது தப்பு தான், நான் பெரிய முனிவர், நான் நினச்சா யாருக்கு வேணால் சாபம் விடலாம் அப்படின்ற ஒரு ஆணவத்திலையும் அகம்பாவத்திலையும் இப்படி நடந்துக்கிட்டேன். ஆனால் ஒரு தீவிரமான வைஷ்ணவ பக்தனுடைய பக்திக்கு முன்னால் என்னுடைய இந்த தவம் ஒரு சிறிதும் உதவவில்லை, அது பயன்படாமல் போயிட்டதுன்னு இன்றைக்கி நான் உணர்ந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சுடு அப்படின்னு கேட்கிறாரு. அம்பரீஷ மகாராஜா தடுத்து நிறுத்துறாரு சுதர்சன சக்கரத்தை. நீ இதுக்கு மேலேயும் அவரை சோதிக்க வேண்டாம், அவர் திருந்திட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு வாபஸ் வாங்கிக்கிறாரு அந்த சக்கரத்தை. அதுவும் திரும்பவும் பெருமாளோட கையில் போயிட்டு அழகாக அமர்ந்துக்குது. இந்த கதையின் மூலம் நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னாக்கா, நேர்மையாகவும் நீதியாகவும் ஒரு அரசாட்சியை நடத்தினது மட்டும் இல்லாமல் பெருமாளோட பக்தனாகவும் ஏகாதசி விரதத்தை கடைப்பிடித்ததனாலுமே இந்த சிறப்பு அம்பரீஷ மகாராஜாவிற்கு. 100வது ஏகாதசியை சிறப்பாக முடித்தது மட்டுமல்லாமல் ஸ்ரீமன் நாராயணனுடைய அருளையும் துர்வாச மகரிஷினுடைய அந்த மனசு திருந்ததுன்னு இல்லையா, திருந்துறதுக்கான வாய்ப்பாகவும் இந்த சம்பவம், இந்த நிகழ்வு நடைபெற்றது. தீவிரமான வைஷ்ணவ பக்தர்களை ஒருபொழுதும் மற்றவர்களால் ஜெயிக்க முடியாது என்பதே நிதர்சனமான உண்மை. இந்த சிறப்பை நமக்கு உணர்த்துவதற்காகவே இந்த பாகவதத்திலே இந்த அருமையான கதை சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போவும் நீங்கள் பல வைஷ்ணவ குடும்பங்களில் பார்க்கலாம், அம்பரீஷன்ற பேரை நிறைய குழந்தைகளுக்கு சூட்டியிருப்பார்கள். அதனுடைய சாராம்சம் இந்த கதை. நாமும் வணங்குவோமே, ஸ்ரீமன் நாராயணனையும் அவருடைய பக்தர்களையும் வணங்கி அவருடைய பேரருளை பெறுவோமே. மீண்டும் சந்திப்போம். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.